ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சௌசௌ கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை டம்ளர் கடலப்பருப்பு, அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌ சேர்த்துட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வேக வச்சிடலாம். இது கொதிக்க ஆரம்பிக்க போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். அதெல்லாம் செவந்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காயை சேர்த்துக்கலாம். இதில் அது கூடவே வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதை கூட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனோம்னா சூப்பரான சௌசௌ கூட்டு ரெடி. கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.